எதிர்ப்பை வைத்தே உயர்ந்தவர்னு சொல்லப்போனா அது விஜய சொல்லலாம். ஒரு காலகட்டத்துல அவரை பத்தி பார்க்கும்பொழுது உருவத்தை வச்சு எதிர்த்தாங்க, இவன்லாம் படம் நடிச்சு நான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்ன காலங்கள் எல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு அவர் படம் வருது அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டாரோடைய படங்களே வந்துட்டு பிளாப் ஆயிடும். அந்த அளவிற்கு இன்னைக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை எதிர்த்தார்கள் என்று சொன்னா அந்த இடத்துல வந்து கெத்தா உட்கார்றது தான் அவருடைய வேலையை. அதனால தயவு செஞ்சு எதிர்ப்பை மட்டும் அவர்கிட்ட காட்டாதீங்க. இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க கட்சியில அதிகமா சேர்ந்துகிட்டு இருக்காங்கிற நியூஸ் வந்துச்சு. வாழ்த்துக்கள். அவங்கள வச்சு நல்லது செய்யுங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அவர் வந்தா இந்தியாவிற்கு நல்லதா, அவர் வந்தா தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுமா என்பது மட்டும்தான் என் கேள்வி. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் விஜயோடைய சேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸ் அளவுக்கு அவர் கிடையாது. ஆனா இப்போ அவர் அரசியலுக்குள்ள வரார் என்பதற்காக அவர் செய்கின்ற சில தொண்டுகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவுமே இருந்ததாக எனக்கு தெரியல. மேபி இது கூட ஒரு விதமான விளம்பரமோ அப்படிங்கிற கூட எனக்கு தோணுது. நான் மறுபடியும் சொல்றேன், விஜய்க்கு நாங்கள் ஆதரவும் கிடையாது, நான் ஆதரவு கொடுக்கறதுனால அவர் பெரிய ஆளாக போறதும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும் இல்ல,